ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எங்கே போகிறோன்னு தெரியாது, எதுக்காக கிளம்பணுன்னு தெரியாது. இன்றைக்கி வீட்டில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியாக எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு தனி அனுபவமும் நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா இங்கே தான் போகிறோம் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு பிளானிங் நடக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அழகாக கிளம்பி சூப்பராக ஃபேமிலியாக வெயிலில் போகிறோன்றதுக்காக ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்துக்கிட்டு நேராக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, தவளக்குப்பத்தில் இருக்கிற சிங்கிரி கோயில் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான். அது வந்து சிங்கேரி அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் சிங்கிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டான பேர் என்னென்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மெயினான சாமி பார்த்தீங்கன்னா நரசிம்மர். அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருந்தோம். நிறைய பேர் இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரி இங்கே தானே பக்கத்தில் இருக்குது, நம்மளும் போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இங்கே கிளம்பி வந்தோம். இன்றைக்கி இது ஒன்றும் ஃபங்க்ஷன் டேலாம் கிடையாது, நார்மலான ஒரு சண்டே தான். ஆனால் அன்றைக்கே பார்த்தோன்னா அவ்வளோ கும்பல் இருந்துச்சு. நார்மலாகவே இங்கே எப்போதுமே இப்படி தான் இருக்குமா? இதில் இன்னும் நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்தால் அதோட அவ்வளோதான் போல். இப்படி லைனில் நின்று சாமி பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்துச்சு. பட் ஓகே, பார்த்து தானே ஆகணும். ஸ்பெஷல் தரிசனம்னு வேறு இருந்துச்சு. சரி 30 ரூபா தானே பே பண்ணி போகலான்னு பார்த்தா அந்த 2 லைன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் போனால் உள்ளேருந்து 2மே ஒரே லைன் தான். எதுக்காக அதில் போகணும், இதிலே அப்படியே வெயிட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு போயிட்டோம். செம்ம வெயில் வேறு. கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி அந்த கோயில்லையுமே கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் உள்ள அலோடு இல்லை சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே பெருசாக எடுக்க முடியல. சரி இன்னும் டைம் இருக்கே, எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பக்கத்தில் இருக்கிற அழகர் கோயிலுக்கும் போயிடலாம் அப்படின்னு வந்துட்டோம். பக்கத்தில் தான் நினச்சோம், ஆனால் அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு போல். எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். நட க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க, 12 மணி ஆக போதும்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம் போல். ஏன்னா இங்கே இருந்த க்யூவை பார்த்தோன்னா, இங்கே லைனில் நின்னா கண்டிப்பாக சாயந்தரம் 3 மணிக்கு மேலே தான் சாமி பார்த்துட்டு போக முடியும். அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. பசங்க இந்த மாதிரி பெரிய பெரிய சிலைங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏமா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் அவங்கவுங்க வேண்டுதலுக்காக வச்சுருந்தாங்க அப்படின்னு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோம். லைனில் நின்று போகிற அளவுக்கு இங்கே உள்ளே எங்கே சாமி இருக்குது, பெருசாக எதுவும் கோபுரமே தெரியலையே அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். லைனில் நிற்கலாமா வேணாமான்னுட்டு. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்தவங்களை கேட்டதுக்கு இதுதான் கருவறை, இதுதான் மெயினான சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ கிளியராக தெரியுது. அப்புறம் ஏன் இவ்வளோ பெரிய க்யூவில் நிற்கணும் அப்படின்ட்டு இங்கே நின்று அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் வரலான்னு வந்தோம். ரொம்ப நாள் கழித்து காலமாடு பார்த்தேன். அதுவும் கோயில் காலனாலே ஒரு தனி அழகு தான். அடிக்கடி நித்தினுக்கு மட்டும் என்ன ஆகும்னு தெரியல, இந்த மாதிரி அப்படி தான் கிறுக்கு மாதிரி பண்ணிடுறான். ஒரு வழியாக நின்று மாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமியும் பார்த்துட்டு சுற்றி பார்க்கலான்னு வரும்போது என் தங்கச்சி கரெக்டாக ஒரு ஸ்பாட் பிடிச்சிட்டா. இந்த மாதிரி கோயிலெலாம் வந்து கல்லில் இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் கட்டின வீடு மட்டும் கீழே விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே செட் ஆகாது போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எடுத்த முயற்சியை கைவிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வீடு அழகாக கட்டி முடிச்சாச்சு. இது இப்போ ஒன்றும் இந்த கோயிலில் மட்டும் கிடையாது, நிறைய கிறிஸ்டின் கோயில்லையுமே பார்த்துருக்கேன். நம்ம சேனலில் கூட அச்சரப்பாக்கம் மழைமலை மாதா கோயில் போயிருந்தப்போ கூட போட்ட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கேயுமே இதே மாதிரி தான் கல்லில் வீடு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாரோடைய நம்பிக்கையும் நடந்துச்சுன்னா நல்லது தான். ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ட்டு. கோயிலை சுற்றி சூப்பராக அப்படியே மலை மாதிரி செடிங்க அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே நடப்பாதை அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய சிலைங்களாக இருந்துச்சு. இதெல்லாம் இவங்க வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்கன்னு அப்படியே பேசிக்கிட்டே போனால், நம்ம நியூஸ்லலாம் அதிகமாக பார்த்துருப்போம் சிஎம்காக சேர்லாம் வந்து வேண்டிட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இங்கேயும் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆட்டோ, ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன், கப்பல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பரவாயில்ல இதையும் வேண்டிக்கிட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பசங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்படியே உட்காந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். நிஜமாலுமே கோயிலை சுற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு சித்தர் சமாதி கூட இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு வெளியில் வரும்போது ரொம்ப தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துகிட்டு வந்த பாட்டில் அந்த கோயிலே காலியாகிடுச்சு. அப்படியே வாசலில் இருந்த ஒரு கரும்பு ஜூஸ் கடையில் உட்காந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கா போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டோம். ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. அதனால் ஆளுக்கு ஒன்றோட நிறுத்திட்டோம். ஏன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க, கரும்பு ஜூஸ்னு ஆரம்பிச்சிட்டோன்னா ஒன்றோட நிறுத்தவே மாட்டோம். வயிறு ஃபில் ஆகிற வரைக்கும் குடிப்போம். அந்தளவுக்கு இங்கே டேஸ்ட் இல்லை அப்படின்றனால ஆளுக்கு ஒன்று குடிச்சிட்டு நேரம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலாக தேடணும். கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றது தெரியும். அதுவும் இந்த கோயிலுக்கெலாம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டா அது செட் ஆகாது இல்லையா, அதனால வெஜிடேரியன் பக்கம் இறங்கியாச்சு. ஆனால் பசங்களை வெளியில் கூப்பிட்டு வந்துட்டு நான்வெஜ் வாங்கி கொடுக்கலன்னா கஷ்டப்படுவாங்கன்னுட்டு நாங்கள் எங்களுக்கு மீல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு பசங்களுக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.
இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது இதை நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு பழகிடுச்சு. இந்த ரசம் மோர்லாம் சாப்பிட்டுட்டு அதை குடிக்கணும் அப்படின்ட்டு என் தங்கச்சி அதை குடிக்க முடியலன்னு ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஹோட்டலில் எல்லாருமே ரொம்ப வினோதமாக பார்த்தாங்க. எல்லா சாப்பாடை விட இந்த இளநீர் பாயாசம் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டில் வாங்கி சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எல்லாருமே வாங்கி குடிச்சிட்டோம். குடிக்கணுன்ற ஆர்வத்தில் பாப்பாவுக்கு பொறை ஏறிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரி எதிர்பாராமல் நம்ம பண்ணுற பிளான்லாம் கண்டிப்பாக நல்ல மெமரிஸாக தான் அமையும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை கரெக்டாக முழு மனசோடு பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதாகவே அமையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, அது அமைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றின விஷயங்களை கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக பண்ணுறது, முழு மனசோட பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா திரும்பவும் தேடினாலும் கிடைக்காது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன விஷயன்றதை சொல்கிறேன். நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.